கடலூர் மாவட்டம் முதுநகர் பகுதி கழக உறுப்பினர்களுக்கு உறுப்பினர் உரிமைச் சீட்டுகளை முன்னாள் அமைச்சர் MC சம்பத் வழங்கினார். கடலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட முதுநகர் பகுதியில் கழக உறுப்பினர்களுக்கு உறுப்பினர் உரிமைச் சீட்டு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கடலூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான MC சம்பத் கலந்து கொண்டு கழக உறுப்பினர்களுக்கு உறுப்பினர் உரிமைச் சீட்டுகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் மாநகராட்சி முதுநகர் பகுதி கழக செயலாளர் கந்தன், கழக மீனவரணி இணை செயலாளர் தங்கமணி, மாவட்ட அவைத்தலைவர் சேவல்குமார், தெற்கு ஒன்றிய செயலாளர் காசிநாதன், வர்த்தக பிரிவு செயலாளர் வரதராஜன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் விடியா திமுக அரசின் தொழிலாளர் விரோத நடவடிக்கைகளை எடுத்துரைக்கும் வகையில் பொதுமக்களுக்கு அதிமுக சார்பில் துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டது. முன்னாள் அமைச்சர் VM ராஜலட்சுமி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் அண்ணா தொழிற்சங்க நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட ஒன்றிய நகர கழக நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு நோட்டீஸை வழங்கினர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி K. பழனிசாமியை பற்றி தவறாக பேசும் புழுகுமூட்டை அண்ணாமலைக்கு கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழி தேவன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி K. பழனிசாமியை பற்றி வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசும் அரசியல் நாகரிகம் இல்லாத பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் ஆணவ பேச்சை அதிமுக சார்பில் வன்மையாக கண்டிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தரம் தாழ்ந்து பேசி வருவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு குற்றம் சாட்டியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கிருஷ்ணா நகரில் கோயில் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அரசியலை கேலிக்கூத்தாக்கிய கட்சி பாஜக என்று குற்றம் சாட்டினார்.